வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு பாலாக்கு கீரை பருப்பு இல்லாமல் எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாய் சூடானப்புறம் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானப்புறம் 200 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வரமிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். 5 பல்லு பூண்டு நச்சு வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு இந்துப்பு. இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடி வச்சிருந்து பிரட்டி விடணும். கீரையில் நிறைய சத்து இருக்குது. இந்த கீரை நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையை அவங்க டெய்லி சாப்பிடலாம். புற்றுநோய் செல்களெல்லாம் உருவாகாமல் இது தடுக்கும். இது டெய்லி தாராளமாக சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் இந்த கீரையை 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பிரட்டி விட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இந்த கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.